என்னமோ பண்ண போறீங்க? என்ன இதெல்லாம்? மிஸ் இப்போ நாங்கள் வந்து இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மிஸ். சரி, இப்போ பாருங்க. இது என்ன? பேப்பர். இது என்ன? பேப்பர். இந்த பேப்பர் வந்து அளவுல மாறினாலும் பண்புல வந்து மாறவே இல்லை. அதனால இது ஒரு இயற்பியல் மாற்றம். இப்போ நம்ம கிழிச்சு வச்ச பேப்பரை வந்து கேண்டில் பற்ற வைக்கலாம். எப்பயுமே நீங்கள் நெருப்பை யூஸ் பண்ணும்போது தண்ணியையும் மணலையும் வந்து கிட்டே உங்கள் சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன? சாம்பல். பேப்பர் வந்து நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாக மாறினதுனால இது வேற ஒரு பொருளாக மாறிடுச்சு. அதனால இது ஒரு வேதியியல் மாற்றம். எங்க நீ இந்த ரப்பரை பிடிச்சி இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டு அது பழைய நிலைமைக்கு வரதுனால இது வந்து இயற்பியல் மாற்றமாக மாறுது. அது இப்போ நம்ம காப்பர் சல்ஃபேட் கரைசலில் இரும்பு ஆணியை போட போகிறோம். இரும்பு ஆணியை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் போடும்போது இரும்பு ஆணி வந்து துருப்பிடிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இரும்பு ஆணியை வந்து காப்பர் சல்ஃபேட் கரைசலில் போட்டு வச்சுருக்கோம். இதோ இப்போ பாருங்கள் எப்படி துருப்பிடிச்சிருக்குன்னு. அதனால இது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். இப்போ நம்ம 2 செயல் செய்ய போகிறோம். அதில் உங்களுக்கு எந்த செயலாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயல், இப்போ நீங்கள் தீபாவளிக்கு வந்து வகை வகையாக பட்டாசு வச்சுருப்பீங்க. அதில் ஒரு பட்டாசு தான் கயிறு பட்டாசு. இது என்ன வகையான மாற்றம்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் செகண்ட் செயல். இந்த மாதிரி குச்சியை உடச்சா இது என்ன மாற்றமா மாறுதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க இந்த குச்சியை உடச்சி காட்டு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.